சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்கள் 34வது தலமும் 151வது தேவார பாடல் பெற்ற தலமுமான திருநள்ளம்னு அழைக்கப்படுகிற கோனேரராஜபுரம் உமாமகேஸ்வரர் கோவில் இறைவி பேர் அங்கவல நாயகி, இன்னொன்று பூமிநாதர்னு கூட சொல்லுவாங்க. சம்பந்தர் 1ஆம் திருமுறையில் 85ஆம் பதிகமும், அப்பர் 5ஆம் திருமுறையில் 43ஆம் பதிகம் படிக்காங்க. இந்த கோவில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் மிக அற்புதமாக கட்டப்பட்டது. முக்கியமாக செம்பியன் மாதவியரால் கட்டப்பட்டது. அவருடைய கணவரான கண்டராதித்த சோழருடைய சிற்பங்கள், சிலைகள் அதேமாதிரி எல்லாமே இருக்கும். இந்த கோவிலோட வரலாற்று கல்வெட்டு செய்திகளை நான் தனியாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் சொல்கிறேன். மிக முக்கியமாக இந்த கோவிலோட ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் நடராஜர் 9 அடி உயரம் கொண்டவர். இதுதான் உலகிலேயே மிகவும் உயரமான நடராஜர் சிலை கொண்ட கோவிலாக சொல்லப்படுது. மனித ரூபத்திலே இருப்பார். அதாவது நகம் பார்க்க முடியும், மச்சம் பார்க்க முடியும், இந்த மாதிரி அமைப்பு பார்க்க முடியும். அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி தான் கிடைச்சது. அதுக்கு முன்னாடி கிடைக்கல. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான கோவிலுங்க. மறக்காமல் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு ரொம்ப போகிறதே நமக்கு ஒரு கொடுத்து வச்ச ஒரு விஷயம் தான். இந்த கோவிலை பற்றி நிறைய வரலாற்று கல்வெட்டு செய்திகளை கம்யூனிட்டி போஸ்ட்டில்